வெல்கம் டு STB Caterers. நான் துர்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் புதினா சாதம் கூட தொட்டுக்க வாழைக்காய் சிப்ஸ். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெண்டு கட்டு புதினா எடுத்திருக்கேன். புதினாவில் எப்பவுமே இலை மட்டும் தான் எடுக்கணும். இது தெரியாதவங்களுக்கு கோசம் மட்டும் தான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கையால் அலசுங்க. அலசிட்டு நம்ம புதினா என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி மட்டும் வடிக்கக்கூடாது. இந்த புதினாவை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வடித்து இப்படி போட்டுடணும். அப்போ தான் மண் வந்து தண்ணியில் நிற்கும். இதுவும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இன்னொரு தடவை நல்லா தண்ணி விட்டு அலம்பிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மண் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் மண் இருந்தால் கூட நமக்கு கரெக்டாக வதக்கும் போது அடியில் மண் நின்றுடும். கரெக்டாக நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் தான் கிடைக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 4 பச்சை மிளகா. சின்னதாக இருக்கே நினைக்காதீங்க, ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் 4 போடுறேன். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்பை போட்டுடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இது எங்கள் வீட்டு தோட்டத்திலே பறிச்சது, நல்லா பச்சையில் இருக்குல்ல, அதையும் போட்டுருவோம். எல்லாம் நல்லா செவந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. முந்திரி வந்து ரொம்ப கலர் மாற வேணாம், லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகுமே அந்த அளவுக்கு வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஆகணும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம். திரும்பி அதே பேன்லேயே இன்னும் 2 டேபிள் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம பன்னீர் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்து பண்ணுங்கள், சிம்லேயே வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். நம்ம கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் போய் உட்காந்துட போது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ புதினாவை வதக்கி சுருக்க போகிறோம். அதுக்கு அதே பேன்லேயே நம்ம அரைச்சி வச்ச புதினாவை வந்து கொட்டிடுங்க. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாமே கொஞ்சம் விடுறேன். நான் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் நேரமாகும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது அப்பப்போ கலர்னா போதும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளுக்கு கொதிச்சு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வேணும். காலையில் எழுந்தோடனே சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி புதினா பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுன்னா 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாதம் கிளறலாம் வாங்க. நான் வந்து சாதம் வடித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். சாதம் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலரணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு உதிராக வராது, சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா ஆறட்டும். இது சாதம் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்னா தாளிப்பு. தேவையான அளவுக்கு தாளிப்பு போட்டுருங்க. தாளிப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறையா போட்டுட்டிங்க அப்படின்னா சாதம் நிறைய போட்டு கலரிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துருங்க ஃபஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த பேஸ்ட்டில் நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கோல்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான், நம்ம கலந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலர வேண்டாம். ஓரளவுக்கு அப்படி இப்படி கலர்னா போதும், ஏன்னா பன்னீர் உடஞ்சிடும். எல்லா பன்னீர் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 மூடி லெமன் இந்த அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ புளிப்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து சிப்ஸு அப்பெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி கொடுத்தா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட புதினா பன்னீர் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 4 வாழைக்காய் இந்த மாதிரி தோல் விரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் இதில் வந்து நம்ம காயெல்லாம் சிப்ஸ் போடுற சீவின்னு விற்பாங்க கடையில், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எண்ணெய் மேலே இது மாதிரி வச்சுட்டு அப்படியே கை விடாமல் வந்து இந்த மாதிரி சிப்ஸ் போடணும். நம்ம இந்த மாதிரி போடும் போது நம்ம சிப்ஸ் வந்து ஒட்டாமல் தனித்தனியாக வரும். சிப்ஸ் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பொரியணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுமுறுன்னு வரும், தீயாமல் வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வடித்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும், லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போ மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சதுக்கப்புறம் உடனே வந்து உப்பு காரம்லாம் போட்டுறாதீங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு காரம் போடணும், இல்லைனா பிசுன்னு ஒட்டிடும். எல்லாத்தையும் வடித்து வச்சாச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸை போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் கெடவே கெடாது. நல்லா வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இது உப்பு காரம் போட்டுடலாமா? நான் வந்து பெப்பர் சால்ட்டு தான் போட போகிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டை மிளகா பொடியும் சால்ட்டு போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவுக்கு, நான் நிறையா போட்டிருக்கேன், நிறையா போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு.
போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா குலுக்கி கலருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக கலரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குலுக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது பார்த்தாலே செமையாக இருக்குல்ல. அப்படியே எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாம்பார், ரசம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ஆகிறதோடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா பன்னீர் சாதம் வித் வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம STV Cutters சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.